வாங்க வணக்கம். என்னன்னு தெரியுதுங்களா? இது என்ன தெரியுதுங்களா? ராகி மாவில் ஸ்வீட் பலகாரம். இந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் எப்படி போடுறதுன்னு லாங் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இது நல்லா வேக வச்சதால் கொஞ்சம் கரிப்பாக இருக்குது. ஆனால் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குது. ஆனால் உள்ள மாவுலாம் வேகணும் இல்லையா, அதால் தான் அப்படி இருக்குது. பாருங்கள், வெந்துட்டுருக்கு. எடுக்கிற ஸ்டேஜ். இன்றைக்கி வந்து சாம்பிளுக்கு செஞ்சு பார்த்தேன். இது கூட நான் என்னென்னலாம் போட்டேன் அப்படிங்கிறத நாளைக்கு செய்வேன். நாளைக்கு இது செய்வேன். அதுக்காக தான் சும்மா சாம்பிளுக்காக சும்மா கொஞ்சமாக, அவ்வளோதான் மாவு. இதை கழுவிட்டு பாருங்கள், அவ்வளோதான், கொஞ்சம் தான். நான் இது வந்து புது டேஸ்ட்டாக செய்ய போகிறேன். எங்கள் அம்மா வந்து வேறு மாதிரி செய்வாங்க. இப்போ நானாக எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்த்துருக்கேன். எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வந்து சேர்த்துருக்கேன். அதை வந்து நாளைக்கு லாங் வீடியோவை போடுறேன். நாளைக்கு செய்வேன், வீடியோவுக்காகவே செஞ்சு போடுவேன். என்னென்னலாம் இதை கூட கலக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, சாப்பிட்டேன். அங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு எடுத்தது இதுதான், உடச்சி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. சின்ன பிள்ளைங்களாம் இந்தமாரி பலகாரம் தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து வித்தியாசமாக நான் இது கூட ஒரு பொருள் சேர்த்துருக்கேன். அந்த பொருள் என்ன வந்து 2 பொருள் சேர்த்துருக்கேன். எங்கள் அம்மா அந்த பொருள் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 2 பொருள் சேர்த்துருக்கேன். என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நாளைக்கு லாங் வீடியோவில் பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டு, பக்காவாக இருந்துச்சு. சத்தியமாக நான் சாம்பிளுக்காக தான் செஞ்சு போட்டேன். சரி, இது போட்டால் வருதா இல்லையா, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஸ்வீட் போட்டது தானே, வெல்லம் போட்டிருக்கு இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, சாம்பிள் இருந்தாலும் சாம்பிள் செஞ்சு பார்த்துட்டு வீடியோவில் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் செஞ்சேன். கண்டிப்பாக இதோட லாங் வீடியோ வந்து நாளைக்கு வரும், பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இட்லி பொடி அரைக்கிறதுக்கு நான் இதெல்லாம் வந்து நிழலில் தான் உளுத்தணும், இந்த வெயிலில் காயக்கூடாது. இப்போ இதை போட்டு 3 நாள் ஆகுது. நம்ம வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் கருவேப்பிலை இட்லி பொடி செய்யலாம். ஓகேப்பா, பாய்.